ஃப்ரெண்ட்ஸ் 12 கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டா ஜெயஸ்ரீ. இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா சொல்லுங்க. நல்லா இருந்தா ஒரு நாளைக்கு நம்மளும் கட்டி ரீல்ஸ் போட்டுடலாம். சூப்பரா தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஷாப்பிங் மால்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போகிறோமே. என்ன பண்ண போகிறோம்? ஜெயஸ்ரீயும் ரம்யா எல்லாம் வந்து கலர் கலர் ஜாக்கெட் தச்சு கொடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதனா வந்து மாடலான புடவை வந்து எடுத்துன்னு வரலாம். அது ஜாக்கெட் தகுந்த மேட்சான புடவை கொஞ்சம் புடவை எடுத்துன்னு வரலாம் சொல்லிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாப்கார்ன் புடவை. இது வந்து இதுமாரி சிம்பிளான சாரி வந்து அந்த எடுத்துன்னு வரலாம். சரி வாங்க போகலாம். ஜெயஸ்ரீ என்ன பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேபிகார்ன் அதோட பேர். பேபிகார்ன் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து பார்த்துன்னு நல்லா இருக்குல்ல? இங்கெல்லாம் ஸ்வீட் கார்ன். இது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அந்த இதை பிரித்து வச்சுக்கிறாங்க. இது வந்து முழுசாக இருக்குல்ல, தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே காளான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம் அப்படின்னு ஜெயஸ்ரீ எங்கே வந்தாலும் உன்னோட கவனத்தை மட்டும் அங்கே தான் செலுத்துற. கம்பல் செயின் சூப்பராக இருக்குது. சூப்பராக சொல்கிறதுலாம் பார்த்து அதை வாங்கணும். அது ரேட்டை பார்த்து லைட்டாக பக்ஸுன்னு இருக்குது. வளையலாம் கூட ஜெயஸ்ரீ இது என்ன? இது பர்கர். சின்ன உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வீடியோ வந்து எடுக்கலாம்ட்டாங்க. இல்லை என்னால் வந்து வீடியோலாம் வந்து எடுக்கல, ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு லிப்டிக்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணவே ரிலாக்ஸாக வந்து சாப்பிட எப்பயும் மேலே வந்து உட்காந்தாச்சு. சரி சாப்பிடுமா. நல்லா இருக்குது. ஜெயஸ்ரீ என்ன டேஸ்ட் ஆகுதா? நல்லா இருக்குது. பன்னீர் சாப்பிடு. என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி எடுத்துட்டீங்களா? சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இதேமாரி இருக்காங்க. நல்லா எடுத்துக்கலாம். வீட்டை போய் பார்க்கலாம். இதுதான் அம்மா செலெக்ஷன் பண்ணது. இப்போ என்ன உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அந்த பாப்கார்ன் சாரி மேலே ஒரு ஆசை? கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்குது. நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா, வந்து ஒரு சிரமமாக தெரியல. நல்லா நைஸாக இருக்குன்னு கட்ட பிடிக்குது. சரி சரிம்மா. சரி வாங்க. இப்போ வந்து பில்லிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது தான். ஆமாம். இப்போ நம்ம இந்த கிழமையே வீட்டில் போய் என்ன கலர் ஜாக்கெட் பார்த்து எனக்கு போட முடியும். சரிம்மா. தச்சு தரேன், நான் இருக்கிறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சரி வாங்க போகலாம். நான் கூட 2 டெய்லரிங் வச்சுக்கிறேன், 10க்கு 3 டெய்லரிங் வச்சுக்கிறேன். யாராவது பார்த்தா ரம்யா, ஜெயஸ்ரீ, சரண்யா யாரும் இல்லைனாலும் மாற்றி கண்டு தச்சுக்கணும். சரி கஷ்டப்பட மாட்டேன். ஆமாம் சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. காய்கறி மார்க்கெட் வந்து காய்கறி வாங்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதுக்கப்புறம் பஸ் ஏறி போகிறவங்க தான் வீட்டுக்கு. ஏன்னா வந்து அப்பா வந்து வீட்டில் இருக்காது இல்லையா, அதனால் ஸோ நேரத்தோட நீங்கள் வந்தால் நேரத்தோட கிளம்பியாச்சு. ஆமாம். அன்னைக்கு வந்து அப்பா வீட்டில் இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இருக்கு உங்களுக்கு. எனக்கு வந்து ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ரொம்ப ரொம்ப மிச்சமாயிடும் எனக்கு. சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நேற்று விழுப்புரம் போனது கலர்ஸுக்கு போனோம். கலர்ஸுக்கு போனது வந்து மேக்கப் பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் விரும்பி வாங்கினேன். ஜெயஸ்ரீ சரி சின்ன பிள்ளையாச்சும் ஆசைப்பட்டு கேட்குறாரு, நானும் வாங்கி கொடுத்துட்டேன். நான் சரணையாக இருக்கும் போதெல்லாம் கூட அவ்வளோ நான் எதுவும் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஜெயஸ்ரீக்கு வாங்கி ஆமாம் ஜெயஸ்ரீக்கு அப்பயும் வாங்கி கொடுக்க மாட்டேன். சரணையாக இருக்கும் போது ஜெயஸ்ரீக்கு வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 பேருமே எதுவும் வாங்கி தர மாட்டேன். சரணையாக கட்டிமான வந்து ஜெயஸ்ரீக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அவள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி. ஆமாம் இந்த ஒரு வாரத்தில் நான் 2 பொருள் வந்து அம்மா கை வச்சு வாங்கிட்டேன். என்னென்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு எடுத்த சாரி வந்து பார்க்கலாம். சிம்பிளான சாரி தான் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கோசம். ஆமாம் நல்லா தான் இருக்குது. நல்லா பன்னில். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும். இதை நான் வீட்டில் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்குவேன். நான் வீட்டில் தச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதை கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலர்லையும் ஜாக்கெட் தைச்சிட்டாங்க அம்மா, அதனால நீங்கள் எந்த கலர் வேணால் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சாரியோட ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஜெயஸ்ரீ இதுதான் வந்து சாரியோட ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது. அதுக்கு வந்து நல்லா இருக்கு. இதுக்கு ஏற்ற பால் ரோஸ் கலர் லைனிங் வந்து வாங்கி வச்சு தைக்கணும். நான் தைச்சு தரேன். ஓகே 2 சாரி எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இது ஒன்று காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே வந்து ஒரே டிசைன் தான், கலர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்சு. என்ன அம்மா அந்த டிசைன் உங்களுக்கு அப்படின்னு அவ்வளோ தூரம் பிடிச்சிருச்சுன்னு ஒரே டிசைன்ல எடுத்துட்டீங்க? பூவெலாம் அந்த பூ போட்டு அது வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் நீ வச்சுக்கிறது கையில், கீழே கத்து வந்து ரோஸ் கலர். இதுக்கும் வந்து 2க்கும் ப்ளவுஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே இது தானே, ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை பாருங்க அழகாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறோம். ஓகே அம்மா
என்னை நம்பி 2 புடவை வேற எடுத்துட்டேன். இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா சொல்லி சொல்லுங்க. நல்லா இருந்தா ஒரு நாளைக்கு நம்மளும் கட்டி ரீல்ஸ் போட்டுடலாம். சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு பால் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்கு சுத்தமாக இருக்கா காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. இது வந்து அம்மாவுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்காக வாங்கினது பார்க்கலாமா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா பேண்டு குழந்தை முடிக்கு போடுற மாதிரி பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து முடிப்புறையே வந்து கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இந்த பேண்டுக்கு என் முடிக்கு சம்மந்தமே இல்லாமல் எத்தனை சுற்றி வச்சிருக்கேன் பாருங்க. சின்னதாவே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டேன். ஜேஸ்டிக்கு வந்து ரொம்ப முடி வந்து கொட்டிடுது இப்பலாம். அதனால வந்து சின்னதாக தான் இருக்குது முடி வந்து ரொம்ப கோலாட்டங்குது. யாரு பார்த்தாலுமே ரொம்ப நாள் கழிச்சு யாரு பார்த்தாலுமே இன்னும் முடி நீட்டா இருந்தது சூரியல இருக்கு பார்த்து கூட முடி நீட்டா இருந்தது இப்ப என்ன கொட்டிச்சுங்க. நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எப்படி கொட்டுச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா முடி பூரா பாப்பா கொஞ்சம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய முடி வந்து கொட்டிடுச்சு. அதுதான் சின்ன சின்ன பேண்ட் எடுத்து வச்சுக்கிறா தலையில போறதுக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பெரிய பெரிய கிளிப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இந்த முடி நுனியிலே வந்து பெரிய பெரிய கிளிப்பு போடுவேன். இப்போ அந்த கிளிப்போட டைங்னு வந்துடும். சரிம்மா. பேண்ட் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் டாஸ்லரோட பிராண்ட் லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸ்ல கமெண்ட். அதுதான் வந்து அப்ளேவே வந்து பண்ணியிருக்கேன். ஜேஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் சூட்டப்பாக இருக்குதா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் அம்மாட்ட வந்து ஏமாற்றி வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் வந்து காட்டுறேன். என்ன பொருள் வந்து ஆர்வமாக பார்த்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நெய் பாலிஷ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கினேன். எப்படி இருக்கு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நெகை பால்ஸ் வாங்கி தாமான்னு சொல்லி ஜேஸ்டி வந்து கேட்டிருந்தா, நீ பார்த்து வாங்கிக்கமா எனக்கு என்ன தெரியும் சொன்னால் அதேமாதிரி அவள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கலர்னு பார்த்தா 12 கலர் ஃப்ரெண்ட்ஸ். 12 கலர் மொத்தம். வெள்ளை எடுத்து பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ் கலரு வெயிட் ரோஸ் கலர்லாம் திக்கு ரோஸு திக் ரெட்டு வெளுர் ரெட்டு கொஞ்சம் வெளுரான ஒரு மாதிரியான கலரு. அப்புறம் வந்து இந்த கலர் வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் விட்டுடுது நெகபால்ஸ் வந்து கையை நல்லா 2 நாள் வரைக்குமே வந்து விடலை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக வர அவ கூட இதுவும் நல்லா இருந்தது. ஃபவுண்டேஷன் கலர் பார்த்தீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 12 கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டா ஜெயஸ்ரீ. கலர் பார்த்துலாம் வாங்கல, ஆன்லைனில் ஆர்டர் போட்டோன்னே நல்லா செட்டாக வந்துடுது. சூப்பராக உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எல்லாமே பிடிச்சிருந்தாலும் காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. யாரெல்லாம் என்ன மாதிரி மேக்கப் லவர் அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்கப்னால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பூ பிடிக்காத வேறு மேக்கப்னாலும் எனக்கு பிடிக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அது விழுப்புரம் போனோம் இல்லையா, அப்போ வந்து மல்லிப்பூ வாங்கி சொல்லிட்டு 2 காப்படி மல்லிப்பூ வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பூ கட்டுறதுனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த கழுத்துலாம் பில்லுக்கெலாம் போகிறோம் இல்லையா, அதனால வந்து கழுத்துலாம் வந்து வலிக்க செய்ய எனக்கு உட்காந்து 5 நிமிஷம் கட்டினா இடுப்புலாம் வலிக்கும் எனக்கு. ரம்யா இருக்கும்போதெல்லாம் நிறைய பூ வாங்கி கொடுத்தேன். என்கிட்ட நல்லா பட்டுன்னு கட்டி கொடுத்துட்டா. ஆமாம் டோரியா பூ டாலியான்னு சொல்லி சொல்லுவாங்க. டோரியா பூ வேறு, அது வந்து கல்யாணம் அந்த மாதிரி ரிசப்ஷன்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து டாலியா பூ சூப்பராக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயஸ்ரீக்கு என்னை விட அதிகமாக பிடிக்கும். இது வந்து இந்த 3 பூ வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வச்சுக்கோங்க தலையில். நான் வந்து ஸ்கூல் டேஸில் எப்படி 6ஆவதுலாம் படிப்போம் வச்சுமோ அப்போல்லாம் வந்து பெரிய பெரிய பூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஒரு சைடு ரேடியா கட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல டீச்சரும் நான் கலைப்பாங்கன்னாம்மா ரேடியா செட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஒரு அழகான டாலியா பூ வந்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்குதுமா. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்மா நேற்று எத்தனை முழம் பூ கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கட்டும் போதே ரொம்ப ஒரு பூ கட்ட கற்றுக்கல, அம்மா பூ வாங்கி கொடுத்து என்னையே கட்ட வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க 5 முழம் மல்லிப்பூ வாங்கி வச்சு நான் அழகாக கட்டினேன். அம்மாவே சொல்லிட்டாங்க 5 முழம்னு. நான் கட்டி எடுத்து வைக்கும்போது அப்படியே அளந்து பார்த்து எடுத்து வைப்பேன். 1 2 3 4 தான் வருது. 4 தான் வருதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் கணக்கில் 1 விட்டு போகுது. அதிகமாக சொல்லிட்டீங்க. ஆமாம் 4 முழம். சரிம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்குலாம் அம்மா கூட இந்த மாதிரி வெளியில் போகிறன்ற சாக்கில் ஐஸ் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கிப்போன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து புள்ள யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். எப்போதும் டாடா பாய். டாடா பாய்.